வணக்கம். பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. நெறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் உண்டான போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் ஒரு பீஸ் டாக்ஸ், நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான்ல நடக்குது. இது பேசிக்கலி வந்து யுஎஸ் ஓட பேக்கிங்கோட, அதாவது யுஎஸ் ஓட அறிவுறுத்தலின் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மீடியேட்டரா வர்றது மட்டும் இல்லாம, ஈரானையும் பார்த்தீங்கன்னா வந்து புஷ் பண்றாங்க, நிர்பந்திக்கிறாங்க. இந்த பீஸ் டாக்ஸ்க்கு வாங்க, நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாரி. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இதுல ஒரு மீடியேட்டரா மட்டும் இல்லாம, நாங்க இந்த போர நிறுத்துறதுக்கு ஒரு பெரிய பங்காற்றி இருக்கோம். உலக நாடுகள்ல நாங்களும் ஒரு பெரிய ஆளு. நாங்களும் மனுஷங்க தான்ப்பா. எங்கள மதிங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மைலேஜ ஏத்திக்கிறதுக்காக ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாரி பாகிஸ்தான் இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்திக்கிட்டது மட்டும் இல்லாம, யுஎஸ்க்கும் வந்து பாகிஸ்தானுடைய இவ்வளோ நாள் வந்து இந்த ஒரு பிஸ்கெட் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோமே, இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி யுஎஸ் உடைய பிளான்ல பாகிஸ்தான் சும்மா ஒரு டூத் பிக், ஒரு டூல் மாரி தான் வந்து செயல்பட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து ஈரான் முதல்ல இந்த டாக்ஸ்க்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து காட்டல. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வருவாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து யுஎஸோட டெலிகேட்ஸ் எல்லாருமே வந்து இறங்கிட்டோன்னே, யுஎஸோட டெலிகேட்ஸ் மட்டும் இல்லாம, அவங்களோட பரிவாரங்கள் சொல்லுவாங்கல்ல, அது மாரி காரு, அவங்க கூட நெறைய பேர், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து இறங்கி முடிச்சோன கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவமானப்படுத்துற மாரி மட்டும் இல்லாம, இன்னொரு பக்கம் யுஎஸ் வந்து பாகிஸ்தான்ல நடத்த போற இந்த நெகோசியேஷன் டாக்ல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு காட்டுற மாரி, ஈரான்ல வந்து கடைசி வரைக்கும் வருவாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாம இருந்தது. பட் கடைசி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல இருந்து டெலிகேட்ஸும் வந்து வராங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண நபர்கள் மட்டும் இல்லாம, நியூக்ளியர் எக்ஸ்பர்ட்ஸ், சயின்டிஸ்ட்ஸ், அது மட்டும் இல்லாம பொருளாதார நிபுணர்கள் எல்லாரையுமே புடைசூழ வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் வந்து வராங்க. அப்படி வர்றப்போ அவங்க இந்த டாக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வந்து சிம்பாலிக்கா ஒரு விஷயத்த எடுத்துட்டு வராங்க. ஒரு மெமரபிளா எடுத்துட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நினைவு சின்னம் மாரி 168 குழந்தைகள் யுஎஸ் உடைய தாக்குதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல இறந்துட்டாங்க. இது வந்து ஒரு போர் குற்றம் அப்படிங்கிறத நினைவு கூரும் விதமா வந்து ஒரு மெமரபிளாவோட வந்து அங்க வந்து இறங்குறாங்க. ஸோ அதன் மூலியமா ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து அங்க தெரிவிக்கிறாங்க. அதாவது யுஎஸ் வந்து நெறைய தப்பு பண்ணியிருக்கு. நாங்க இத வந்து சாதாரணமா எடுத்துக்க போறதில்ல. ஏதோ கூப்பிட்டீங்கன்னோன நாங்க பயந்து வரல அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட தெரிவிக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நினைவு சின்னத்தோட அவங்க வந்து இறங்குறாங்க. இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஜேடி வான்ஸ் தலைமையில யுஎஸ்ல இருந்து நெறைய பேர் வந்திருக்காங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல இருந்து 300க்கும் மேற்பட்டோர் வந்து அவங்களோட டெலிகேட்ஸ் அந்த டீம்ல இருந்து வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஜேடி வான்ஸை பேக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல், இன்னும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை வந்து ஈரான் தரப்புடன் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வந்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த டாக்ஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 22 மணி நேரம் வந்து இன்டென்ஸான ஒரு கான்வர்சேஷன், ஒரு குட்டி குட்டி பிரேக் எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ பேசிக்கலி இந்த டாக்ஸ்லாம் வந்து முடிஞ்சு ரீதியான வந்து பார்த்திங்கன்னா ராஜாந்திர ரீதியான உறவுகள் கண்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமேட்டிக் அஃபேர்ஸ்க்கான பேசிக்கான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அதை தாண்டி முக்கியமாக எதுவுமே வந்து டிசைட் பண்ணப்படல அப்படிங்கிற ஒரே ஒரு செய்தியோடு வந்து பார்த்திங்கன்னா 2 தரப்பும் வந்து அங்கேருந்து கலைந்து செல்கிறாங்க. ஸோ இதன் மூலியமாக நம்மளுக்கு என்ன தெரியுது பேசிக்காக அப்படின்னா, இந்த டாக்ஸ் வந்து எந்த விதத்துலையுமே வந்து ஒரு வெற்றிகரமாக அமையல. வெற்றிகரமாக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக யூஎஸ் என்ன ஒரு கணக்கு போட்டாங்களோ அவங்களோட நரேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது அமையவே இல்லை. முழுக்க முழுக்க யூஎஸ் என்னென்ன மாதிரியான டீல்ஸ்லாம் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு டிப்ளமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஈரான் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து கறந்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தாங்களோ அது எதுவுமே அமையாததுனால ஏமாற்றத்தோட மட்டும் இல்லாமல் கோபத்தோட யூஎஸ் டெலிகேட்ஸ் வந்து திரும்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணுறதுக்காக வந்து கடைசி வரைக்கும் அவங்களோட ஸ்டாண்டை விட்டு கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெகோசியேஷன் டாக்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பேசிட்டு போயிருக்காங்க. இது வெற்றி அடைஞ்சிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூவ், இது டிப்ளமேட்டிக்காக ஒரு பெரிய மூவ், ராஜதந்திர ரீதியான ஒரு பெரிய ஒரு நகர்வு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா மார்த்தட்டி கொண்ட யூஎஸ் தரப்புலேருந்து இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜேடி வான்ஸை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக எந்த அளவுக்கு ஜேடி வான்ஸ் வந்து ஆகிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எங்கெல்லாம் கால் வச்சாலும் அந்த இடம் விலகாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அவர் எங்கே போனாலும் இது வரைக்கும் எந்த ஒரு டீலையும் வெற்றிகரமாக முடிச்சதே இல்லை. வாரம் முடிக்கணும்னு போனோம்னா வாரம் தொடங்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபுல்லாக வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சச்சரவுக்கான ஒரு நீட்சி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, யூஎஸோட தரப்பில் வந்து பீஸ் டாக்ஸ் இல்லை சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு வந்து போரை நிறுத்திடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய உங்கள் சிவிலைசேஷனே தொடை தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல் விடுத்ததுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுது. ஆனாலும் இந்த போர் முழுசாக முடிஞ்சிட்டா வந்து பார்த்தீங்கன்னா மீசையில் மண் ஓட்டிச்சு அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுவோம் அப்படிங்கிறனாலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த போரை வந்து முடிச்சிடவே கூடாது. யூஎஸ் என்னடா பீஸ் டாக்ஸ்லாம் பேசிட்டு இருக்கான், அப்புறம் நம்மளோட பொழப்பு நாடிருமே அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல்
தரப்புல இருந்து மட்டும் லெபனான்ல தாக்குதல் தொடர்ந்து நடத்திட்டே இருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டா யுஎஸ் தலையிட்டு இந்த தாக்குதல் நிறுத்தலாம் அப்படின்னு குறைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் காதுலயே வாங்கல. வேணும்ட்டே வந்து இந்த போரை வந்து நீட்டிப்புற வரைய வந்து லெபனான் மேல தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க. இத காரணமா வச்சே வந்து ஈரானும் என்ன பண்றாங்க, இப்ப போர் நிறுத்தம்னு சொல்லிட்டீங்களே தவிர்த்து இஸ்ரேல் மட்டும் பாருங்க லெபனான் மேல தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க. அதனால யுஎஸ் உடைய முக்கிய கோரிக்கையான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை திறந்து விட மாட்டோம், தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் வந்து கப்பல்களை பார்த்து பார்த்து தான் அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பான டொனால்ட் ட்ரம்ப் திருப்பியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய மிரட்டல் துணியில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை வந்து திறக்கிறதுக்காக நாங்கள் இன்னும் காத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் எந்த கப்பல் எந்த நாட்டு கப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு கட்டி அந்த ஸ்ட்ரெய்ட் மூலியமாக வராங்களோ அவங்கள எல்லாரையுமே இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் வந்து உலாவ விட மாட்டோம், யாரையுமே நடமாடவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் துணி வச்சிருக்காங்க. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸோட அந்த ஃபுல் ஆக்டிவிட்டீஸே வந்து எப்படியே வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நிர்பந்தமே இல்லாமல் அந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது யூஎஸுடைய ஆசை. இருந்தாலும் இந்த டாக்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டது, எதற்கெல்லாம் ஈரான் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இஸ்லாமாபாத்தில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃபர்ஸ்ட் மேட்ரே வந்து 6 வாரங்களுக்கு இந்த போர் நிறுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி என்னென்னலாம் வந்து பண்ண போகிறாங்க, அடுத்த என்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி வந்து பேசியிருக்காங்க. இதையும் தாண்டி மிடில் ஈஸ்டில் ஏற்பட்டிருக்க ஒரு பெரிய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கிறது அப்படிங்கிறது இந்த முழு நோக்கத்தோடு தான் பேசியிருக்காங்க. பட் எதுவுமே வந்து வெற்றி அடையல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு மூலியமாக வந்து தெரியுது. குறிப்பாக எந்த அளவுக்கு இது விளங்காமல் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட தரப்புல இருந்து ஈரான் நாங்கள் எது சொன்னாலும் இப்போ பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து நிபந்தனை அப்படிங்கிற விதிச்சாலும் எதற்குமே வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை. இதனால் இது வந்து சரியாக போகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படின்னு யூஎஸ் ஈரான் தரப்புலையும். ஈரான் என்ன சொல்கிறாங்க, யூஎஸ் வந்து இங்கேயும் ஒரு பிக் பிரதர் மென்டாலிட்டி தான் வந்திருக்காங்க, அவங்க எடுத்துகிட்டு வந்தது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாகவே இல்லை, இந்த மீட்டிங் இந்த மிடில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவாக 2 பேருக்குமே வந்து அவன் பார்த்து ஒரு பேலன்ஸ்டான நெகோசியேஷனாகவே இல்லை, ரொம்ப ஓரமாக எங்களை புஷ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவங்க வந்து வைக்கிறாங்க, அதனால் எங்களால் எதையுமே ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டோன்னு ஈரான் யூஎஸ் உடைய தரப்புல இருந்து வந்தக்கூடிய நெகோசியேஷன் டீலிங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் கொண்டான வேலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடியோட நிறுத்தணும் அப்படிங்கிறது யூஎஸ் உடைய ஒரு பெரிய கண்டிஷனா இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானுடைய ஒரு முதன்மையான ஒரு கோரிக்கை இல்ல, அவங்களுடைய பாயிண்டே என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் உலக அரங்கில் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா வந்து ஈரானுக்கு நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, முதல்ல அதெல்லாம் வந்து தளர்த்துங்க, அதை நீக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையில அடுத்த கட்டத்துக்கு போகலாம், அப்பதான் எங்க நாட்டுக்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரம்பமா இருக்கும்னு சொல்றாங்க. இதற்கு யூஎஸ் பிடி கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் இது எங்க வந்து முடியுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸோட முழு கட்டுப்பாட்டையும் எப்படியாவது யூஎஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பட் இந்த ஆயில் ரூட் தான் வந்து ஒரு கேம் சேஞ்சர், இதை விட்டா வந்து நம்மளுக்கு நெகோஷியேட் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது ஈரானுடைய தரப்பா இருந்து பிடி கொடுக்காம வந்து போயிடுறாங்க. மொத்தத்தில் குளோபல் ஆயில் கிரைசிஸ் வந்து ஏற்படுது. அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உலக மக்களுடைய அதிருப்தி, உலக நாடுகளுடைய அதிருப்தி அப்படிங்கிறது யூஎஸ் பக்கம் திரும்புது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட யூஎஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸ்ல எப்படியாவது வெற்றி அடைஞ்சலாம் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா வந்து தோல்வி அடைஞ்சு போயிட்டாங்க. சரி, வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பியும் வார் எப்போ வேணால் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆயில் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தொடங்கலாம். உலகம் முழுக்க வந்து ஆயில் கிரைசிஸ்னால் அதிகமாகி விலையேற்றம் அப்படிங்கிறது தான் வந்து இதற்கான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மீட்டிங் பாகிஸ்தானில் நடக்குது, ஏதாவது ஒரு நன்மையாவது நடக்கும் அப்படின்னு பார்த்தா உலக அமைதி அப்படிங்கிற பார்வையிலிருந்து இந்த மீட்டிங் வந்து கனியவில்லை, கை கொடுக்கவில்லை அப்படிங்கிறனால ஒரு வருத்தமும் இருக்குது. ஆனால் இதற்கெல்லாம் வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரம் வந்து பேச்சுக்கு போர் நிறுத்தம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்தாலும் அது கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த பிரச்சனையை வந்து கொதிநிலையிலே வச்சுட்டு இருக்க இஸ்ரேல் தான் இன்னும் இந்த பிரச்சனைகளை உயிர் போட வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் ஒரு சோகமான விஷயம். இந்த தலைப்பை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் இந்த டாபிக் பற்றி மீண்டும் உங்களோட வந்து பேசுகிறேன். மிக்க நன்றி.